தென் மாநிலங்களினுடைய ஆதரவு இல்லாமலேயே வடமாநிலங்களை வைத்து மீண்டும் 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 ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கான ஒரு வேலையை தொலைநோக்கு பார்வையோடு பாஜக முன்னெடுத்து செல்கின்றது. அலங்கார பொம்மைகள் மாதிரி இருக்காங்கிற விஷயங்கள்லாம் பதிவிட்டிருக்காருல, அதுக்கான காரணம் என்ன? அது வந்து இருக்கிற உறுப்பினர்களை அவமதிக்கிறமான விஷயங்கள்லாம் இல்லை, இது அவமதிக்கக்கூடிய செயல்களே கிடையாது. ஏன்னா இது நீங்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமே அவமதிக்கக்கூடிய செயலாக நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் இது வந்து நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகளே இப்படி இருக்கு அப்படின்றத வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு செயலாக தான். பல இடங்கள்ல எதிர்கட்சி தலைவருடைய மைக்கையே ஆஃப் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் இருந்திருக்கு. நம்ம செய்திகள் பார்த்துருக்கோம். வெளியில வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க, பேச விட மாட்டேங்கிறாங்க, இதுதான் ஜனநாயக ரீதியில் நடைபெறுகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாஜகவுடைய பேட்டர்ன் மதவாத அரசியல், பிளவுவாத அரசியல் செய்து கொண்டு இந்த நாட்டில் வந்து திரும்ப திரும்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்ற அவர்களுடைய நோக்கத்திற்கான பேட்டர்னே அதுதான். நீங்க இன்றைக்கு வந்து திடீர்னு வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்து தொகுதியை வந்து இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையை விட வட மாநிலங்களுக்கு டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நிலைமை இருக்கு. இன்னும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான இனிஷியேட்டிவ் பண்ணலை, இன்னும் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து அமைக்கலை, அதுக்குள்ளே நீங்கள் ஏன் இதை வந்து ஒரு அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர் கொண்டு இவங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க. இவர்கள் இது போன்ற கேள்வியை கேட்டு திசை திருப்பும் வல்லமை படைத்தவர்கள் மட்டும்தான். அப்போ இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டே ஜனநாயகத்தை காக்க முடியாமல் இப்படி நாங்கள் வந்து ஜனநாயக ரீதியாக வந்து ஒரு குரல் நசுக்கப்படும் பொழுது, எதிர்கட்சிகள் பேச முடியாத பொழுது, ஜனநாயகத்தை ஆளுங்கட்சி நசுக்கும் பொழுது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? Taste Daily. Taste the Daily. நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி பேர் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முக்கியமான ஒரு கட்டத்தை வந்து நெருங்கியிருக்கோம். தொகுதி மறுசீரமைப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு வந்து பேசியிருக்கு, எல்லா மாநிலங்களும் தொடர்ச்சியாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்பு சார்ந்த விஷயங்களை தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எங்களுடைய தலைவர் வந்து ஒரு விளக்கமான தெளிவான ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்கிறாரு. அதன்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 543 தொகுதிகள் என்பது போதுமானது, அதை உயர்த்த வேண்டிய தேவையோ அல்லது குறைக்க வேண்டிய தேவையோ கிடையாது. அதற்கு பதிலாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் என்பதை எங்கள் தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஓகே சார். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து அலங்கார பொம்மைகள் மாதிரி இருக்காங்கிற விஷயங்கள்லாம் பதிவிட்டிருக்காருல, அதற்கான காரணம் என்ன? அது வந்து இருக்கிற உறுப்பினர்களை அவமதிக்கிறமான விஷயங்கள்லாம் இல்லை, இது அவமதிக்கக்கூடிய செயல்களே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை எழுப்பப்படுகிறது, ஒரு விவாதம் வைக்கப்படுகிறது என்றால் அதில் வந்து எல்லாருக்குமான வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கவே மாட்டேங்குது. நாடாளுமன்றத்தில் வந்து உறுப்பினர்கள் பேசக்கூடிய நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. எங்கள் தலைவர் அறிக்கையில் குறிப்பிட்டது போல் அது பேலட் முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பளிக்கப்படுகிறது. அப்படியே பேசினாலும் அதிகபட்சமாக ஒரு சில நிமிடங்களுமே வந்து அவர் கொடுக்கப்படுகிறது. ஸோ ஒரு விவாதம் அப்படிங்கிறது வந்து இங்கே முழுமையாக நடக்க மாட்டேங்குது. ஆளுங்கட்சி ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறது, இல்லை வந்து அவர்கள் வந்து ஒரு மசோதாக்களை கொண்டு வருகிறார்கள் என்றால் அதன் மீது ஒரு டீட்டெயில்டான விவாதங்கள் நடத்துவதற்கான நேரமோ அதற்கான நாட்களோ இங்கே மிகச்சரியாக கொடுக்கப்படுவது கிடையாது அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை. அதையும் மீறி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுடைய மைக்கை ஆஃப் செய்யக்கூடிய ஒரு பணி தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம பல்வேறு பிரச்சனைகளை நம்ம பார்த்துருக்கோம். எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது மைக் அணைக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது நம்ம பார்த்தோம். அப்போது நீங்கள் எத்தனை உறுப்பினர்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தை வச்சுக்கிட்டு அவர்களை வந்து கூட்டு போயிட்டு 800 இல்லை 1000 இல்லை நீங்கள் 2000 பேர் எம்பிக்களை உட்கார வச்சாலுமே இப்படி ஒரு சூழலை நீங்கள் நடத்தக்கூடிய நாடாளுமன்றத்தில் அவர்கள் இருந்து என்ன பயன் இருக்குது? அப்போ அவர்களை கூட்டு போய் ஒரு அலங்கார பொம்மை போல் உட்கார வைக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு போதிய கால அவகாசம் கொடுக்காம, அவர்களுடைய கருத்துக்களை கேட்காம, விவாதங்களுக்கு பிறகு அந்த திட்டங்களையும் கொண்டு வந்து தாக்கல் செய்யாமல், தாக்கல் செய்த பிறகு விவாதத்தை கொண்டு வருவதும், அந்த விவாதத்தில் வந்து பேசுவதற்கான நேரம் கொடுக்காமல் இருப்பதும் எந்த வகையில் ஜனநாயகமாக இருக்கும்? அதே தான் எங்கள் தலைவர் சொல்கிறார். ஓகே சார். ஆனால் இதே மாதிரி விஷயங்கள் கண்டினியூஸ் ஆகிட்டே இருந்தால் இதுக்கு ஒரு தேர்வுன்ற விஷயம் வரணும்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு நேரம் ஒதுக்கி தரணுன்றதை தாண்டி அந்த முன்னுரிமை ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் அப்படிலாம் நம்ம பேசலாம். ஆனால் அலங்கார பொம்மைன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நாளைக்கு டிவிகேவோட எம்பிசி அங்கே போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு தரலன்னா அவங்களும் அலங்கார பொம்மை மாதிரி தானே இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பார்வை வரும். ஆமாம், அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு, ஜனநாயக கடமை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு இருக்கா இல்லையா? அவர்கள் தானே அந்த நாடாளுமன்றத்தை எந்த அளவுக்கு ஜனநாயகபூர்வமாக மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்கக்கூடிய ஒரு தளமாக
எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியும், குவாலிட்டி ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம மக்களுடைய பிரச்சனைகளை ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கொண்டு போகணும். அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்வதில்லை அப்படின்றத வந்து வெளிப்படையாக நம்ம சுட்டி காட்டுறோம். இது நீங்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமே அவமதிக்கக்கூடிய செயலாக நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் இது வந்து நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகளே இப்படி இருக்குது அப்படின்றத வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு செயலாக தான் பார்க்கணும். அதை மாற்றணும் அப்படின்றது தான் ஜனநாயகத்தின் பால் நிற்கக்கூடிய அனைவருடைய எதிர்பார்ப்பும். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற மாநிலங்கள் தென் மாநிலங்கள் எம்பிக்களாக இருக்கட்டும், இல்லை எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களாக இருக்கட்டும், அவர்கள் பேசுவதற்கான போதிய கால அவகாசம் கிடையாது அப்படின்றது வந்து யதார்த்தமான உண்மை. பல இடங்களில் எதிர்க்கட்சி தலைவருடைய மைக்கையே ஆஃப் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் இருந்திருக்கு. நம்ம செய்திகள் பார்த்துருக்கோம். வெளியில் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க, பேச விட மாட்டேங்கிறாங்க, இதுதான் ஜனநாயக ரீதியில் நடைபெறுகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேசுறவங்களுக்கு எதிரான கோஷங்கள் வந்து மத ரீதியான கோஷங்கள் வந்து எழுப்புறாங்கன்ற அது வந்து ஒன்றிய அரசுடைய பாஜகவுடைய பேட்டர்ன். மதவாத அரசியல், பிளவுவாத அரசியல் செய்து கொண்டே இந்த நாட்டில் வந்து திரும்ப திரும்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்ற அவர்களுடைய நோக்கத்திற்கான பேட்டர்னே அதுதான். இதை எதிர்த்து தான் நம்ம குரல் கொடுக்குறோம். அப்போ ஜனநாயக ரீதியிலான நாடாளுமன்றத்தை முதல்ல நீங்கள் கட்டமைங்க, அதற்கான செயல்பாடுகளை கட்டமைங்க, அதற்கான வழி ஏற்கனவே இருக்கிற செயல்பாடுகளை வந்து மிகவும் குவாலிட்டியாக மக்கள் பிரச்சனை பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, அலங்கார பூமி போல் வைத்திருக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் நம்ம அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுறோம். இதில் எந்த விதமான தரக்குறைவுமே கிடையாது. இந்த செயல்பாடுகளை எந்த அளவுக்கு மெருகேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் ஆணித்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார், பாப்புலேஷன் பேஸ் பண்ணி எம்பிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்ற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இப்போ நம்ம இப்படி பண்ணுறது தண்டனையாக இருக்குன்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சொல்கிறாரு. தமிழ்நாடு மக்களோட மனநிலையுமே அப்படி தான் இருக்குது. அப்போ இது எப்படி ஒரு மாற்றாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இதை கையாளணும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு நீங்கள் வந்து 1976 வந்து இந்த டீலிமிட்டேஷன் வந்து 25 ஆண்டுகளுக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வந்து இது பண்ணாங்க, போஸ்ட்போன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து திரு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மீண்டும் ஒரு 25 ஆண்டு காலமாக அதை போஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இந்தியாவினுடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டுச்சு ஒன்றிய அரசின் இது மூலமாக. அப்பொழுது அதை வந்து தென் மாநிலங்கள் மிகச்சரியாக அந்த திட்டங்களை பயன்படுத்தி மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி என்ன பண்ணாங்க, மக்கள் தொகையை வந்து குறைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் இறங்கினாங்க, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் இறங்கினாங்க. அது மிக சீரிய அளவில் தென் மாநிலங்களில் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் தொகை வந்து கட்டுப்படுத்தப்படவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு டபுள் மடங்காக இன்றைக்கு வட மாநிலங்களுடைய மக்கள் தொகை உயர்ந்திருக்கு. நம்ம அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். இப்படி ஒரு சூழலில் சட்டத்தில் சொல்லியிருக்கப்படி நீங்கள் வந்து பாப்புலேஷன் பேஸ்டாக வந்து தொகுதி மறு சீரமைப்பு செய்து நீங்கள் அதனால் வந்து தொகுதியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்ன நடக்கும்? இன்றைக்கு தென் மாநிலங்கள், இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்கள், நீங்கள் கொடுத்த திட்டங்களை வைத்து அதை ஃபாலோ செஞ்சு சிறப்பாக செயல்பட்ட தென் மாநிலங்கள் அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழக்குவதற்கான ஒரு தளமாக அது அமையுது. ஏன்னா இன்றைக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நம்ம வந்து மக்கள் தொகையை கணக்கெடுத்து நம்ம அதை கட்டுப்படுத்தி மிக சீரிய அளவில் செயல்படுத்தி தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோன்றப்போ, நீங்கள் இன்றைக்கு வந்து திடீர்னு வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்து தொகுதியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையை விட வட மாநிலங்களுக்கு டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நிலைமை இருக்குது. குறிப்பாக யூபிலாம் பார்த்தோன்னா பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையை விட டபுள் மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது வந்து பிரதிநிதித்துவம் அப்படின்றத தாண்டி இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அதாவது தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக மிகப்பெரிய அளவில் இன்னும் காலூன்ற முடியவில்லை, அவர்களுக்கான ஆதரவு பெரிய அளவில் இல்லை. அப்படின்னு இருக்கும் பொழுது தென் மாநிலங்களினுடைய ஆதரவு இல்லாமலேயே வட மாநிலங்களை வைத்தே மீண்டும் 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 ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கான ஒரு வேலையை தொலைநோக்கு பார்வையோடு பாஜக முன்னெடுத்து செல்கின்றது அப்படின்ற அச்சம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஒரு மறைமுக சதி திட்டம். இது ஒரு மறைமுக சதி திட்டமாக தான் நம்ம அணுக வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்றைக்கு வந்து அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது கூட சொல்கிறாரு, எந்த மாநிலத்தின் தொகுதியும் வந்து குறைக்கப்படாது அப்படின்னு வந்து அமித்ஷா வந்து குறைக்கப்படாதுன்னா அப்ப இன்க்ரீஸ் பண்ணி அப்போ வந்து அந்த ஃப்ளாட்டான ஒரு சென்டென்ஸ் வந்து அவர் சொல்லிட்டு போறாரு, குறைக்கப்படாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ குறைக்கப்படாதுன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இது போன்ற ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அதற்கு என்ன தீர்வு? அப்போ நீங்கள் எதையுமே வெளிப்படையாக நீங்கள் சொல்ல மாட்டீங்க. கேட்டால் என்ன சொல்வீங்க? இன்னும் வந்து யாரும் அறிவிக்கவே இல்லை, இன்னும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான இனிஷியேட்டிவ் பண்ணலை, இன்னும் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து அமைக்கலை, அதுக்குள்ளே நீங்கள் ஏன் இதை வந்து ஒரு அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர் முழுக்க இவங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க. இவர்கள் இது போன்ற கேள்வியை கேட்டு திசை திருப்பும் வல்லமை படைத்தவர்கள் மட்டும்தான். மக்களுக்காக எந்த பணியும் செய்ய மாட்டாங்க, மாநில உரிமை சார்ந்து நிற்க மாட்டாங்க. இது வந்து நம்ம மிக தெளிவாக நம்ம புரிஞ்சிக்கலாம். ஒரு மாநிலத்தினுடைய தொகுதி குறைக்கப்பட மாட்டாது அப்படின்னு மட்டும் ஒன்றிய அமைச்சர் சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதா தான் எப்படி பண்ணுவீங்க?
எந்த அளவுகளை வைத்து நீங்கள் பண்ணுவீங்க? நீங்கள் வந்து பர்சன்டேஜ் அடிப்படையில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் குறையாமல் தொகுதிகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, சட்டத்தின் பால் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் வந்து தொகுதி மறுசீரமைப்பு செய்யணும்னு சொல்லுது. அப்போ எப்படி நீங்கள் பர்சன்டேஜ் வகையில் பண்ண முடியும்? அப்போ லாஜிக்காக அது எப்படி நீங்கள் பண்ண முடியுமா, முடியாதா அப்படின்றதுக்கு விளக்கம் என்ன? அப்போ எங்களுடைய அச்சத்திற்கான விளக்கத்தை ஒரு ஒன்றிய அரசு ஏன் இன்னும் வந்து கொடுக்காம இருக்கு? பிரதமரோ பர்சன்டேஜ் பேசினாலும் அதுமே பாப்புலேஷன் பேஸ் பண்ண அந்த பர்சன்டேஜாக தானே இருக்கும். இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பேஸ் தான் அதுவும் போகும். அப்போ அதில் எந்த லாஜிக்குமே கிடையாது, அதை கேட்கறது எந்த லாஜிக்குமே கிடையாது. அதை தான் நம்மளும் சொல்ல வரோம். அப்போது நீங்கள் இந்த இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அபத்தமாக, அந்த மக்கள் வந்து நீங்கள் சொன்ன திட்டங்களை எல்லாம் செய்து அந்த அரசாங்கம் அந்த மாநிலங்கள் நீங்கள் கொடுத்த திட்டங்களை வைத்துக்கொண்டு இந்த மக்கள் தொகையை வந்து கட்டுக்குள் வைத்ததற்காக ஒரு தண்டனையாக தான் நம்ம இதை இந்தியா வளரணும், இந்தியா முன்னேறணும்னு சொல்லிட்டு பாடுபட்ட மக்களுக்கு ஒரு தண்டனை. அவ்வளோ, இது நாட்டினுடைய நலனுக்காக பாடுபட்ட மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை, அந்த மாநிலங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. இதற்கு பின்னால் வட மாநிலங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு பாஜக ஆட்சியில் அமர்வதற்கான ஒரு சதியும் இருக்கிறது அப்படின்றது தான் எல்லாருடைய அச்சமாகவும் இருக்குது. நிச்சயமா. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ச்சியாக அந்த வட மாநிலங்களை மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஏன் அவங்க அன்எஜுகேட்டடுக்கான ரீசனா, இல்லை வேற எதன் காரணமாக அவங்க வட மாநிலத்தை? இல்லை, இன்றைக்கி தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிளவுவாத அரசியல் அப்படின்றது வந்து மிக தெளிவாக வந்து புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இந்த மதவாத பிளவுவாத அரசியலுக்கும் இந்த சாதியவாத பிளவுவாத அரசியலிருந்தும் நம்ம வந்து நம்முடைய தலைவர்கள், இப்போ எங்களுடைய கொள்கை தலைவர்களாக இருக்கட்டும், ஐயா பெரியார் அவர்களாக இருக்கட்டும், அம்பேத்கர் அவர்களாக இருக்கட்டும், இவர்களை எல்லாம் படித்து உள்வாங்கி இந்த அரசியலை எல்லாம் பார்த்து எது சரி எது தவறு என்று பகுத்துணர்வு செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கான அந்த ஒரு வல்லமை இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் பாஜக இங்கே கால் ஒன்றாமல் இருக்கிறது. ஆனால் வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மிக சீரிய அளவில் அந்த பிளவுவாத அரசியல் அப்படின்றத முன்னெடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. மதம் சார்ந்த அரசியலை முன்னெடுத்து அவர்கள் போய்கிட்டு இருக்கும் பொழுது இதை பேஸ் பண்ணி, இந்த மதம் சார்ந்த அரசியலை பேஸ் பண்ணி அவர்கள் வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை பெறுவதற்காகவும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறுவதற்குமான ஒரு தொலைநோக்கு திட்டமாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதனால தான் நம்ம இந்த அச்சப்பாடை நம்ம வெளியேற்றோம். ஏன்னா இவர்கள் வந்து ஜனநாயகத்தின்படி நிற்காத ஒரு கட்சி, ஜனநாயகத்தை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சியாக தான் இன்றைக்கு பாஜக இருந்துகிட்டு இருக்குது. ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்று ஜனநாயகத்தினுடைய அடிநாதமாக இருப்பது தேர்தல்கள். தேர்தல்கள் தான் ஜனநாயகத்துடைய அடிநாதமாக இருக்கிறது. அப்போது அந்த தேர்தலை வந்து ஜனநாயகத்தின் பால் நின்று சரியாக நடத்தக்கூடிய பணி அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட இருக்குது. அப்போ அந்த தலைமை தேர்தல் ஆணையர் சரியான நபராக நியமிக்கப்பட்டால் மட்டும்தான் இங்கே ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். அந்த தலைமை தேர்தல் ஆணையருடைய நியமனத்தில் இந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்கு? சீஃப் ஜஸ்டிஸ் இருக்க வேண்டியது இடத்துல ஒரு வந்து கேபினெட் அமைச்சரை கொண்டு வந்து அப்புறம் எப்படி அது ஜனநாயகத்தின் பாராட்டும்? ஒரு சார்பாக ஒரு தேர்தல் ஆணையர் வந்து நியமிக்கப்படுகிறார் என்றால் எப்படி வந்து ஜனநாயகத்தின் பால் அந்த தேர்தல் நடக்கும்? அதுவும் அவசரமாக நியமிக்கிறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள். ஆமாம், அந்த கோர்ட்டில் வழக்கு வர இருக்கும் போது, அது விசாரணைக்கு வர இருக்கும்போது அதுக்கு முன்னாடி அவங்க நியமிச்சிருவாங்க. கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஐயா அண்ணாமலை அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டி ஒரு காரணம் சொல்லுவார். ஆமாம், ஆக மொத்தம் ஜனநாயகத்தை இவர்கள் வந்து காப்பதற்காக இங்கே வரவில்லை. இவர்கள் வந்து இவர்களுடைய அதிகாரத்தை இன்னும் பல்லாண்டு காலம் நீட்டிப்பதற்காக, எப்படியாவது அதிகாரத்திலே இருக்கணும் அப்படின்றதற்காக தான் இந்த பணிகளை வந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த தேர்தல் ஆணையர் நியமனத்திலேயே இப்படி ஜனநாயகம் மீறப்படும் பொழுது, ஜனநாயகத்தை காக்காத பொழுது இவர்கள் எப்படி வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற விஷயத்தில் ஜனநாயகப்படி செயல்படுவார்கள் நம்ம எதிர்பார்க்க முடியும்? அப்போ அந்த அச்சம் எழுவது இயல்பு தானே. நீங்கள் அறிவிக்க வேணும்னு இல்லை, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வெதர் ஃபோர்காஸ்டிங் போல் நீங்கள் வந்து என்ன மாதிரியான மக்கள் எதிர்ப்பு சிந்தனையில் வரீங்க, என்ன திட்டங்களை எப்படி நீங்கள் உங்களுடைய ஆதாயத்துக்காக கொண்டு வரீங்கன்றதை இங்கே இருக்கக்கூடிய தென் மாநில மக்கள் மிகச்சரியாக புரிஞ்சுப்பாங்க. அதை நீங்கள் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அந்த அச்ச உணர்வின் காரணமாக தான் முன்கூட்டியே நம்ம வந்து தமிழ்நாடு அரசு எடுத்த முடிவுக்கு தமிழக வெற்றி கழகம் கலந்து கொண்டு நம்மளுடைய கருத்து